ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியாக ஸ்பைஸியாக ஒரு பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான ரெசிபி. ஒரு பொட்டேட்டோ லவர்ஸ்க்கு வந்து ஒரு பொட்டேட்டோ கிரேவி குயிக்காக பண்ணணும்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஸோ இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நிறையா மசாலாஸ் எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் குயிக்காக முடிஞ்சிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா காரத்துக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கேன். ஒரு 5-6 பல்லு பூனை நல்லா நசுக்கி வச்சுக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கேன். பொட்டேட்டோ வந்து நான் 2 பேருக்கு செய்கிறதுக்கான அளவு தான் எடுத்துக்கேன். ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்துக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணுறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கிறேன். ஃப்ளேமில் 3 விசில் விட்டுக்கிறேன். பொட்டேட்டோ வந்து நல்லா குக்காய் வந்துச்சு. தோல் உரிச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு புரிஞ்சிச்சு. கட் பண்ணி பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி கோல்டன் கலர் ஷேட் வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை தான் போட்டுக்காக கரெக்டாக 1 கிளாஸ் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவி வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வேண்டிய வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாருங்கள். கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். வந்து பாயில் பண்ணி தோல்லாம் உரிச்சு நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும் லைக் நம்ம குக் பண்ணும்போது இந்த மசாலாவும் நல்லா இறங்கி சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் கிரேவி. எடுத்து வச்சுக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி தண்ணியெலாம் நல்லா இதுவாகி வரணும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவும் அப்போ தான் நல்லா இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா கூட செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். நல்லா பொட்டேட்டோ கிரேவிலாம் நல்லா கன்சிஸ்டன்சி வந்துச்சு. நான் அவ்வளோ மட்டும் ஒரே ஒரு கிண்டி விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பொட்டேட்டோ எல்லாமே நல்லா குக்காக இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொட்டேட்டோ லவர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஜாக்பாட்டான ரெசிபியாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார், கீரை கடை இதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.